ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா தவக்கல, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருல சம்பவகுமார், அன்னைக்கு போறப்போ என்ன உதவி வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆ, நான் அவருக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறேன், லைனே போக மாட்டேங்குது. அண்ணி அவரு போன் எடுக்கலனா என்ன நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் எதுக்கு இருக்கேன்? இல்ல தவக்கல, உன்கிட்ட கேக்குற உதவியா இருந்தா நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். இது நம்மள மாதிரி ஆளுங்க பண்ற விஷயம் இல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். இத சமாளிக்க சம்பவகுமார் மாதிரி ஆளுங்க தான் கரெக்டா இருப்பாங்க. எனக்கு அப்படி ஒரு ஆள் தான் வேணும். யாராச்சும் இருக்காங்களா? அண்ணி அவ்வளவுதானே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ற மாதிரியே எல்லா குவாலிட்டியோட நம்ம கைவசம் ஒரு ஆள் இருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அவரு ஃப்ரீயா இருக்காரா இல்லையான்னு நான் கேட்டுட்டு வந்துடுறேன். அண்ணே வணக்கண்ணே, தவக்கலை பேசுறேன். சொல்லு. நீங்க ஏதாவது வேலையில பிஸியா இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தான், சொல்லுப்பா. ரொம்ப நல்லதுண்ணே. அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க உதவி பண்ண முடியுமா? நான் எங்க வரணும்? அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. நான் உடனே உங்க வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் அனுப்புறேன், நீங்க அங்க வந்துருங்க. சரி. இந்த அட்ரஸ் ஒரு கல்யாண மண்டபம், அதுக்கு பின்னாடி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. சரி வந்துருங்கண்ணே. வச்சிருவா. அண்ணி நான் அவர்கிட்ட பேசிட்டேன். உங்க நேரம் அவர் ஃப்ரீயா இருக்காராம், கிளம்பி வந்துட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ட்ரி கொடுத்துருவாரு. யாரு வராங்க தவக்கல? அண்ணி அவர் பேரு வெற்றி, வெற்றி கொண்டான். நாங்க எல்லாரும் அவரை தலைவரே தலைவரன்னு செல்லமா கூப்பிடுவோம். கராத்தே நிஞ்சான்னு எல்லா சண்டை பயிற்சியும் நல்லா தெரிஞ்சவரு. ஆளு பக்கா மாசு. சரவணா மூலமா தான் எனக்கு பழக்கம். அவர் சென்னையில தான் இருக்காரு. என்ன அவர் நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. நீங்களும் பிரச்சனை சம்பவம் குமார் மாதிரி ஆள் வேணும்னு கேட்டீங்களா, டக்குனு எனக்கு இவர் தான் ஞாபகம் வந்தாரு. அதான் சட்டு புட்டு போன் பண்ணி அவரை வர சொல்லிட்டேன். தவக்கல, நீ என்ன சொல்ற? நீ அவரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அவரு முகத்தை பார்த்தது இல்ல நீ, ஆனா அவர் வரும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சுதாகர், அங்க பாத்தியா? 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு சுதாகர். ஆமா பாட்டி. ஒரு நிமிஷம் ராஜேஸ்வரி அம்மா, நீங்களும் சுதாகரும் எங்க கூட மேல வந்து போட்டோ எடுத்துக்கணும். நான் எதுக்குப்பா? இல்லம்மா, நீங்களும் எங்க கூட கண்டிப்பா வந்து போட்டோ எடுத்துக்கணும். சரிப்பா. அது சரிம்மா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளையோட சொந்த பந்தம் யாருமே மேடையில காணுமே, யாரும் வரலீங்களா? மாப்பிள்ளையோட சித்தியும் சித்தப்பாவும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்க. இங்கதானே எங்கேயோ இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க யாரையோ பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோ மேடையில மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறாருல்ல, அதான் அவங்களோட பையன் ஆனந்த். சரி சரி சரி. சுதாகர், ஆமா உன் பொண்டாட்டி மீனாவும் அவ அம்மாவும் எங்க போனாங்க? ரொம்ப நேரமா என் கண்ணுல அவங்க படலையே. இல்ல பாட்டி, நானும் கவனிக்கவே இல்ல. சரி நீங்க போங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. போலாம். போங்க. மீனா, எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்னம்மா? இல்ல, மித்ராவுக்கும் உன் புருஷனுக்கும்
ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் தெரியும் அப்படித்தானே? ஆமாமா, அந்த விஷயத்த பத்தி கேட்க போய் தான் என் வீட்டுக்காரரு என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அத மறந்துட்டியா? ஆமா, இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குற? இல்லடி, இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்ச உன் வீட்டுக்காருக்கும் மித்ராவுக்கும் பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டின்னு தெரியுமா? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? ஆமா மீனா, எனக்கு ஒவ்வொரு விஷயமா யோசிக்க யோசிக்க ரொம்ப குழப்பமா இருக்கு. மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதி பாரதி புருஷன் பொண்டாட்டி நீ சொன்ன விஷயத்த நான் நம்பவே இல்ல. இப்ப மண்டபத்துல போய் இந்த விஷயத்த சொன்னா என் வீட்டுக்காரரும் மித்ராவும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அத வச்சு அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட், நீ சொல்றதும் சரிதாண்டி. அந்த காட்டுக்குள்ள துறை தப்பிச்சு போனப்ப நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம். நீங்க தான் அவன் செத்து போயிருப்பான்னு சொன்னீங்க. தப்பு பண்ணிட்டேன் பவானி. அன்னைக்கு நீ சந்தேகப்பட்டப்பவே ஆளுகளை விட்டு தேட சொல்லியிருக்கணும். இப்ப அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போதான் அவன் நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான்.